மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற சந்திரனுக்கு குரு பார்வை, ராசி அதிபதியான செவ்வாய்க்கு குரு பார்வை, நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானத்திலே இருக்கின்றன. ஆகவே இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வேலை நெருங்கி கொண்டிருக்கிறது. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான நேரம் இது. தொழிலிலே பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும், தன லாபம் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய தொகை ஏதேனும் தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது அது கைக்கு வந்துவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் ரிஷபத்திற்கு வழங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். ஒரு சிலர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள். சுற்றுலா செல்கின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதிக அளவிலே மகிழ்ச்சியாக காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசி அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திலே மாலை 5:34 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு நகர்ந்து 3ஆம் இடம் சென்று விடுகிறது. இந்நாளின் முற்பகுதி மிக சிறப்பாக இருக்கும். பிற்பகுதி அதை காட்டிலும் சிறப்பாக இருக்கும். இந்நாளிலே கடகராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், கௌரவ பதவிகள் வந்து சேருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு குரு பார்வை, ராசியில் உள்ள செவ்வாய்க்கு குரு பார்வை, சந்திரனுக்கும் குரு பார்வை. மாலை 5:34 சந்திரன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு சென்று அங்கு சனியோடு சேர்க்கை பெறுகின்ற பகுதியும் மிக சிறப்பாக இருக்கக்கூடியதாகவே உள்ளது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். வீடு மனை நிலம் போன்றவற்றிலே புதிதாக ஏதேனும் வாங்குவது அல்லது விற்பது போன்ற முயற்சிகளில் இறங்கினால் இப்பொழுது அது வெற்றிகரமாக நடந்து முடியும். ஒரு சிலர் தங்களுடைய பழைய சிறிய ப்ராப்பர்ட்டியை விட்டுவிட்டு புதிதாக வேறு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மாலை 5:34 ராசிக்குள் வந்துவிடுகிறது. இந்நாளிலே உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு அற்புதமான கிரக நிலவரம் அமைந்துள்ளது. பொருளாதார நிலையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மாலை நேரத்திலே வரவு அதிகமாக இருக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. துளாராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்நாளின் முற்பகுதியிலே ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை குரு பார்வையில் இருக்கிறது. துலா ராசிக்கு இப்பொழுது ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை, அதிநவீன பொருட்களை வாங்கி வீட்டிலே அழகுபடுத்துவது, புதிய முதலீடுகள் செய்வது போன்றவையெல்லாம் நிகழ்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி வலுவான நிலையிலே 10ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே
நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிகமாக நடைபெறும். குறிப்பாக வீடு மனை தொடர்பான விஷயங்கள், பூமி தொடர்பான விஷயங்கள் மூலமாக நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆகாய மார்க்கமாக செல்கின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு மாலை 5:34 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே அதன் பிறகு உங்களுடைய முக்கியமான பணிகளை செய்ய வேண்டும். ஏதேனும் மிக முக்கியமான வேலை இருந்தால் அதை சாயந்தரம் 5:30 மணிக்கு பிறகு செய்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். இந்நாளின் பகல் பொழுது உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆகவே இறை வழிபாட்டில் மட்டும் மனதை செலுத்தவும், உங்களுடைய இன்றியமையாத கடமைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை மட்டும் செய்து வரவும். மாலை 5:34 வரையிலே சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. அதன் பிறகு மிக சிறப்பான ஒரு கிரகநிலை அமைகிறது. கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நாள் என்று இந்நாளை சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நன்மைகள் அதிகமாக நடக்கும். உறவினர்கள் வருகை சற்று அதிகமாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே மாலை 5:34 வரையிலே இருக்கும் சந்திரன் பிறகு 7ஆம் இடத்திற்கு வந்து அங்கு சனியோடு இணைகின்றது. இவ்விரு இடங்களிலுமே மீனத்திற்கு நன்மை செய்யும் தன்மை கொண்டதாக அந்த சந்திரன் விளங்குகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் மிக சிறப்பாக நடைபெறும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.